கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரையே நம்பி வாழும்போது, அவர் மீது நாம் நம்பிக்கையோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமென்று தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. ஒரு மனிதன் கர்த்தரையே நம்பி வாழும்போது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் செழிப்புள்ள ஒரு தோட்டமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோமா அல்லது மனுஷனை நம்புகிறோமா? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் ஒரு மனிதனை நம்புகிறோமோ, மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, மனுஷனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து, கர்த்தரை விட்டு விலகி தங்களுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்து போகிறார்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை நம்புகிறோம்? ஒரு மனிதனை நம்புகிறோமா? மனிதன் பொய்யான மனிதனாய் இருக்கிறான், மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பி நாம் ஏமாந்து போகக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே பொருட்களை காசுகளை வாங்கிவிட்டு ஏமாற்றி விடுவார்கள். மனுஷனை நம்பும் போது அநேக காரியங்களிலே நஷ்டம் வரும். நம்பிக்கையோடு கொடுப்போம், ஆனால் திரும்ப தரமாட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பொருட்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்கள் அநேகம் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று. நம் கர்த்தரை நம்பினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நலமாக முடியும், நன்மையாக முடியும். மனிதனை நம்புவோம் என்றால் நம் ஏமாற்றப்பட்டு போவோம். பணத்தை வாங்கிவிட்டு தரமாட்டான், பொய்யான வார்த்தைகளை பேசி நம்ம ஏமாற்றுவான். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷனை நம்பி 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 தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கையோடு நாம் வாழும்போது, கர்த்தரையே நம்பி வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் மனிதனை நம்பும்போது, கர்த்தரை விட்டு விலகி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையாக இருக்கும், வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். நன்மை வருகிறதை காணாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வனாந்தரத்திலே வழி தெரியாதது போல அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல், வழி தெரியாமல் நின்று கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு யாருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? மனுஷனை நம்பி, மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமா அல்லது கர்த்தரையே நம்பி வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கர்த்தரே என்னுடைய நம்பிக்கை என்று வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல, கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிற மரத்தை போல, வெயில் வருகிற வேளைகளிலே இலை பச்சையாக இருக்கிற ஒரு மரத்தை போல, மழை இல்லாத வருஷங்களில் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல அந்த குடும்பம் செழித்து வாங்கி இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது மனிதனை நம்பி ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறோமா? மனிதனை நம்புவோம் என்றால் ஏமாற்றப்பட்டு போவோம். வாழ்க்கையிலே கண்ணீர், வேதனை, துன்பங்கள் இருக்கும். பிரியமானவர்களே, ஒருபோதும் மனிதனை நம்பாதபடிக்கு மனிதனை விட்டு விலகி கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய இருதயம், முழு இருதயமும் கர்த்தரையே சார்ந்து வாழட்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுப்பார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை தெரிந்து கொண்டவர், அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் கர்த்தரையை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரே நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கப்பா உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரதனா ஹந்தரோ, ரீபா கேபே ரேஷேகே லதனா ஹந்தரோ, ரபா ரபா தரபரா ஹந்தோ ரஷாதரபலா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகள் எல்லாம் மாறி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் நீங்கி போகட்டும். ரீபா கபா ரஷாக்கா ரதனா ஹந்தரோ, ரீபா கேரே ஷேகே லதனா ஹந்தரோ, ரபா ரபா தூர் ரபா கபா ரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ கபர சாந்த ரதனா ஹதுரா ஷகரக துரா கரதரபலா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே தகப்பன், நீரே உதவி செய்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே தொட்டு சுகப்படுத்துங்க. வேதனைகள், வலிகள் எல்லாம் நீங்கி போகட்டும். சுகப்படுத்துவீராக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா கபா ரதா ரஹா தூ ரஷதரபலபா, ரீபா கபா ரஷேகே லேகே தெனஹந்தரோ, ரீபா கபா ரஷகரக தூ ரபலத ரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. தேவைகளை சந்திங்க. எந்த குறைபாடுகளோ தட்டுப்பாடுகளோ இல்லாதபடிக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிப்பீராக. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஒருபோதும் மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக.
முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.